நம்ம நாட்டோட எல்லையில இருந்து தீவிரவாதிகள்ட்ட இருந்து நமக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்த ஒரு எக்ஸ் மிலிட்ரி மேன். இவர் ஆந்திராவை சேர்ந்தவர். அப்படி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த நாட்டுக்காக அர்ப்பணித்தோடைய வாழ்க்கை. இவர் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழலாம் குடும்பத்தோட நினைச்சு ஆந்திராவில் வந்து தன்னுடைய குடும்பத்தோட தங்கி இருக்கும்போது அவருடைய மனைவிக்கு மிகப்பெரிய ஒரு அநியாயம் நடக்குது. அந்த அநியாயத்துல தன்னுடைய மனைவி அவர் இறந்து போறாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு இந்த விஷயத்த தோண்ட தோண்ட பேசாம நம்ம ஆர்மியிலே இறந்துருக்கலாம் அப்படின்னு அந்த மனுஷன் நினைச்சார். அப்படின்னு அவர் வாழ்க்கையில சோகம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சரி, ஆந்திராவை சேர்ந்த ஸ்ரீகாகுளம் அப்படிங்கிற பகுதியில நியூ காலனி அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. இந்த ஏரியாவில தான் கலாவதி அப்படின்னு ரொம்பவே அழகான, ரொம்ப அற்புதமா குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு பெண். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இவங்களுக்கு 2 குழந்தைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. இவருடைய வீட்டுக்காரர் தான் வெங்கடேஸ்வரன். இவரு தன்னுடைய 30 வயசுல ஆர்மிக்கு வேலைக்கு போறார். அதுக்கப்புறம் அடுத்து வந்து 30 வருஷத்துலயும் எப்பயாவது தான் லீவுக்கு ஊருக்கு வருவார். இவங்க ஒய்ஃப் கூட குழந்தைங்க கூட தங்குவார். அதுக்கப்புறம் குடும்பத்தை நடத்துறது, இப்படி மிகப்பெரிய பொறுப்புகளை சுமந்தவங்க இந்த கலாவதி. இவங்களுக்கு 54 வயசு. தன்னுடைய மகன் மகள் 2 பேருக்கும் நல்லா படிக்க வச்சு 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க 2 பேருமே வேற வேற ஏரியாக்கள்ல ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. இப்போ 61 வயசான இந்த வெங்கடேஸ்வரன் ரிட்டையர்ட் ஆகி இப்ப சமீப காலமா தான் அவருடைய கல்யாண வாழ்க்கைக்கு அப்புறம் 24 மணி நேரமும் தன்னுடைய கொண்டாடி கூட தங்கி மிச்ச வாழ்க்கையாவது நம்ம மனைவி கூட மனைவிக்காக வாழலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறார். இத்தனை வருஷத்துல அவருக்கு கொஞ்சம் சேவிங்ஸும் இருந்தது. அதனால ஒரு நல்ல குடும்பம், எதுக்குமே பிரச்சனை இல்லாம, பணத்துக்கும் பிரச்சனை இல்லை, வேற எந்த உடல்லையும் அவருக்கு, இவங்க 2 பேருக்குமே நோய் இல்லை. அதனால இந்த வயதான காலகட்டத்துல அவங்க வாழ்க்கையை ரொம்ப ரசிச்சு அனுபவிச்சு வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி அவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் 2025 ஜனவரி 19 உங்களுடைய மனைவி என்ன பண்றாங்கன்னா, ஒரு 2:30 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புறாங்க. அப்போ அவருடைய கணவன் வெங்கடேஸ்வரன் அவர் சாப்பிட்டு தூங்க போகிறார். அப்ப தன்னுடைய கணவன்கிட்ட சொல்றாங்க, இந்த கலாவதிக்கு அந்த ஏரியாக்கள்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கணவன் வந்து வேலையில ரொம்ப தூரத்துல இருந்ததுனால இங்க வந்து அவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க மெயின்டைன் பண்றாங்க. அவங்க கூட சேர்ந்து இவங்க கோயிலுக்கு போவாங்க, வெளியில சூப்பர் மார்க்கெட் போவாங்க, மார்க்கெட்டுக்கு போவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய பெண்கள் கூட அவங்க பழகிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரெகுலராகவே அவங்க வந்து ஒரு அயன் பண்ற கடையில துணியை கொடுப்பாங்க. 2 நாளைக்கு ஒருத்தருப்பா அவங்களே அதை கொடுத்துட்டு அவங்களே வாங்கிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க டைம் ஃபுல்லா எங்கேஜிங்காவே இருப்பாங்க. வீட்டுல தனியா இருக்கிறதுக்கு போர் அடிக்கிறதுக்காக இப்படி அவங்க லைஃப் செட்டப்பை அவங்க மாத்திருக்கிறாங்க. அப்படி அன்னைக்கு வந்து ஒரு 2:30 மணிக்கு, சரிங்க நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சூப்பர் மார்க்கெட் போறேன், போயிட்டு வரும்போது அந்த அயன் பண்ண துணி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன், நான் வரது கொஞ்சம் லேட் ஆகும், நீங்க வந்து வீட்டுல இருங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரிம்மா எப்போதும் நடக்கிறது தானே சொல்லிட்டு இந்த வெங்கடேஸ்வரனும் படுத்து தூங்கிட்டு ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு பாக்குறாரு, இன்னும் கலாவதி வரல. 6 மணி பாக்குறாரு, கலாவதி வரல. கலாவதி போனுக்கு ட்ரை பண்றாரு, போன் சுவிச் ஆஃப்ல இருக்குது. இப்போ கொஞ்சமா அவருக்கு பயம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா எப்பவுமே போன் ஆன்ல தான் இருக்கும். கலாவதியோட ஃப்ரெண்ட்ஸ், இவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே போன் பண்ணி விசாரிக்கிறாரு. இப்போ அங்கேயும் கலாவதி வரலன்னு ஒரே பதில தான் எல்லாருமே சொல்றாங்க. இப்போ 6 மணிக்கு மேல தேட ஆரம்பிக்கிறாரு. தேடினா கலாவதி எங்க போனாங்க அப்படிங்கிறது தெரியவே இல்லை. ஏன்னா ரெகுலரா போற இடத்துல எல்லாம் அவங்க வந்து வரங்கிற தகவல். பயந்து போன இந்த எக்ஸ் மிலிட்ரி மேன் நேரடியா 8 மணிக்கு அங்க இருந்த போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, என்னோட ஒய்ஃபை காணா அப்படின்னு. அவங்க எங்க போவாங்க, அவங்க அந்த மாதிரியான டீட்டெயில் எல்லாம் கேட்ட போலீஸ்மேன் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இது பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை, அவங்க வந்து ஒரு ஏஜ் ஆனவங்க அப்படிங்கிறதுனால எங்கேயாவது போயிருப்பாங்க, போன் பேட்டரி தீர்ந்ததுனால அவங்க சுவிச் ஆஃப் ஆயிருக்கும், வந்துருவாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒரு ஃபுல் நைட் பாருங்க, ஒருவேளை காலையிலயும் அவங்க வரலன்னா நீங்க வாங்க நம்ம பாத்துக்கலாம், கண்டுபிடிக்கலாம், பயப்படாதீங்கன்னு சொல்லி ஆறுதல் சொல்லி. பொதுவாகவே போன உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டாங்க, ஏதாவது நார்மலா இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா ஒரு மிஸ்ஸிங் கேஸ்ங்கிறது ரொம்ப பெரிய கேஸ், உடனடியா அவங்க ஆக்ஷன்ல இறங்கணும். அதனால இப்படி சொன்ன உடனே இவரும் மனசு இல்லாம போயிட்டு தெரிஞ்ச இடத்தெல்லாம் தேடிட்டு விடிய விடிய கண்டிப்பா நம்ம ஒய்ஃப் வந்துருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த நைட்டு ஃபுல்லா தூக்கமே இல்லாம எப்ப 6 மணி ஆகும் அதுக்குள்ள வந்துருவாங்களாங்கிற மாதிரி குழப்பத்தோடய படுத்திருந்திருக்காரு. விடிஞ்சு போச்சு, என்னுடைய மனைவி வரல, வேற வழி இல்லை. இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி இன்னும் என்னுடைய ஒய்ஃப் வரல அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல கேஸ் வந்து கொஞ்சம் சீரியஸ் தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல எடுத்துக்கிட்டு உடனடியாக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இப்போ தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தேடினதுல ஃபர்ஸ்ட் அவங்க சந்தேகப்பட்டது என்னன்னா, இந்த வீட்டுக்காரு ஏதாவது பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாழ்ந்த அந்த வீட்டை அங்குலமா சர்ச் பண்ணிருக்காங்க. சர்ச் பண்ணி உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது சண்டை இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க பையன் பொண்ணு அவங்க ஃபேமிலி எல்லாம் விசாரிச்சு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கா, சுத்தி ஏதாவது வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, வேற ஏதாவது எனிமீஸ் இருக்காங்களா சொல்லிட்டு ஃபுல்லா சர்ச் பண்ணிருக்காங்க. அப்படி எந்த ஹிஸ்டரியுமே இல்லை. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரொம்ப அன்பா இருக்கக்கூடிய ஒருத்தவங்க அப்படிங்கிறத எல்லாருமே சொல்றாங்க.
இந்த கலாவதியோட போனும் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு. சைபர் செக்யூரிட்டி சொல்லி இந்த கலாவதியோட போன் எங்க சுவிச் ஆஃப் ஆயிருக்கு அந்த டீட்டெயில் கொடுங்க அப்படிங்கிற அந்த ஃபார்மாலிட்டி அவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இவங்க வாழ்ந்த பகுதியில ஃபுல்லாவே சிசிடிவி கேமரா வந்து ஃபுல்லா எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னைக்குமே வந்து எல்லா ஊர்களையும் கிராமங்கள் தவிர கொஞ்சம் நகரங்களா மாறின எல்லா இடத்துலயுமே சிசிடிவி பயன்படுத்துறாங்கிறதுனால சிசிடிவி உங்க வீட்டுல இருந்து வெளில வந்த அந்த நேரத்துல அவங்க சிசிடிவி அந்த ஏரியா ஃபுல்லா செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. 2:30 மணிக்கு வீட்டை விட்டு வெளில வந்துட்டாங்க. பொதுவா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிட்டு எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து சூப்பர் மார்க்கெட் போவாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் அவங்க அந்த அயன் கடைக்கு போயிட்டு துணி வாங்கிட்டு வருவாங்க. இது ரெகுலரா உள்ள பழக்கம் இல்லையா? அந்த பக்கம் இவங்க வீட்டை விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் இவங்க எங்கெல்லாம் அந்த ஸ்கூட்டில போனாங்கன்னு சொல்லி செக் பண்ணா இவங்க ரெகுலரா போன பக்கம் அவங்க போகவே இல்லை. இவங்க ஸ்கூட்டி எடுத்துட்டு வேற பக்கம் போயிருக்காங்க. போலீஸ்க்கு ஏன் இந்த பக்கம் போற வழி, இந்த பக்கம் ஏதாவது இருக்கான்னு சொல்லி வீட்டுக்கார்ட்ட கேட்டா வீட்டுக்காருக்கு தெரியல. இந்த பக்கம் போக வேண்டியது தேவையே இல்லை ஒய்ஃபுக்குன்னு சொல்லி அவரும் சொல்றாரு. சரி அந்த அம்மா எங்கதான் போனுச்சு அப்படின்னா பக்கத்துல ஒரு 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு காலேஜ் இருக்குது. அந்த காலேஜோட பின்பக்கம் ஒரு பெரிய காம்பவுண்ட். அந்த காம்பவுண்ட் பக்கத்துல ஸ்கூட்டியை நிறுத்திட்டு இந்த மாதிரி யாருக்கும் தெரியாம கொஞ்சம் தூரம் நடந்து ஒரு தெருவுக்குள்ள போய் அந்த தெருவுக்குள்ள இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள உள்ள போறாங்க. இது எல்லாமே வேற வேற சிசிடிவியோட ஃபுட்டேஜை செக் பண்ணும்போது இவங்க இந்த மாதிரி போயிருக்காங்கிறது இந்த போலீஸ் கனெக்ட் பண்றாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சா எந்த வீட்டுக்குள்ள நுழையிறாங்களோ அந்த வீடு யாருது, யாருங்க தங்கியிருக்கா அப்படின்னு அவங்க விசாரிச்சா அந்த வீட்டை சுத்தி அக்கம் பக்கம் இருந்தவங்க எல்லாருமே சொல்றாங்க இந்த வீட்டுல வந்து சரத்குமார் அப்படின்னு 31 வயசு பையன் தங்கியிருக்கான். சரி இந்த பையன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா இவன் ரொம்ப மோசமான ஒரு பையன், இவன் பார்வையே சரியில்லை. இந்த பையனை தேடி ஒரு 2 வருஷமா ஒரு வயதான அம்மா ஒருத்தவங்க வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சுத்தி இருக்கிற அந்த ஃபேமிலி எல்லாம் சொல்லுது. வயதான அம்மா மட்டும் இல்லாம நிறைய பெண்கள் இந்த வீட்டுக்கு வர போக நாங்க வந்து உன்னை எப்படியா காலி பண்ணணும்னு நாங்க வந்து சண்டை போட்டுட்டே இருக்கோம், ஓனர் தான் காலி பண்ண மாட்டேங்கிறாரு சொல்லிட்டு இந்த பையனை பத்தி ரொம்ப நெகட்டிவான ஒரு ரிப்போர்ட்டை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே சொல்றாங்க. அதே நேரத்துல இப்போ அந்த சைபர் செக்யூரிட்டில இருந்து கலாதியோட போன் எங்க சுவிச் ஆஃப் ஆயிருக்குன்னு செக் பண்ண சொன்னாங்க இல்லையா, அந்த ரிப்போர்ட்டும் வருது. வந்தா இதே இடத்துல இந்த டவர்ல தான் ரேஞ்சில தான் சுவிச் ஆஃப் ஆயிருக்கிற தகவல் தெரிய வருதுனோட இந்த வீட்டுல ஏதோ சம்திங் நடந்துருச்சு இந்த அம்மாவுக்கு, இதுக்கப்புறம் தாமதிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டோட பூட்டை உடைச்சு வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போனா வீட்டுல எதுவுமே இல்லை, அதாவது எல்லாமே நார்மலா இருக்குது. அந்த வீட்டுக்குள்ள சந்தேகப்பட்ட ஒரு போலீஸ் வந்து அங்க அதாவது மூடி வச்சிருந்த ஒரு பாத்ரூமை திறந்தா எல்லாருக்குமே ஷாக். என்னன்னா இந்த கலாவதி அவங்க ஒரு ஹாஃப் நியூடா அவங்க இறந்து கிடக்குறாங்க அந்த பாத்ரூம்குள்ள. அவங்க கை கால்லாம் அப்படியே மடக்கி வைக்கப்பட்டிருக்கு. ஒரு மாதிரி ரொம்ப அலங்கோலமா அங்க வந்து இறந்து கிடக்குறாங்க. அதை பார்த்தோன்னே அவங்க கணவர் அந்த 2 பசங்க 2 பேரும் எல்லாருமே வந்து பயங்கர ஷாக்கிங். ஏன் என்னோட ஒய்ஃபுக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு சொன்னோன்னே இப்ப போலீஸ் வந்து மெல்லமா சொல்றாங்க உங்க ஒய்ஃபுக்கும் இந்த மாதிரி சரத்குமாருங்கிற 31 வயசு பையனுக்கும் ஒரு தவறான ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் வந்து சண்டை போறாரு. எக்ஸ் மிலிட்டரி மேன், எப்படி என் ஒய்ஃப் வந்து நீங்க தப்பா சொல்ல போச்சு, அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஆள் கிடையாது, என்னுடைய மொத்த குடும்பத்தையும் என்னோட பிள்ளைங்களையும் எனக்காகவும் வாழ்க்கையை தியாகம் பண்ணவா அவன், என் பொண்ணோட பத்தி நீங்க தப்பா சொல்லாதீங்க, அவன் வந்து இந்த கொலை வந்து வேற எதுக்கும் நடந்திருக்கு அதை கண்டுபிடிக்க சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போடுறாரு. போலீஸ் வந்து அவரை காம் பண்ணிட்டு சரி உண்மையை கண்டுபிடிப்போம், நீங்க வந்து பதறாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த சரத்குமார் யாரு, அவன் எங்க இருக்கான், ஏன் வீட்டை விட்டு பூட்டி போட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்தியான அவன் எங்க இருக்கான்னு தேடுறாங்க. இப்ப அவனுடைய நம்பரை வாங்கிட்டு அவன் என்னுடைய போன் இப்ப எங்க இருக்குது எந்த நெட்வொர்க்ல தேடினா இந்த வீட்டுல இருந்து 5 கிலோமீட்டர் அந்த பக்கம் அவன் அந்த ஏரியால தான் அந்த டவர் சுத்திட்டு இருக்குங்கிறது தெரிஞ்ச உடனே ஒரு டீமை போட்டு அந்த பையனை தேடி ஒரு டீம் அனுப்புறாங்க. அந்த பையன் ஹாயா ஒரு டீ கடையில வந்து டீ சாப்பிட்டு இருக்கான். இந்த டீம் போய் அந்த பையனை தூக்குறாங்க. தூக்கி ஒரு பக்கம் அவனை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வராங்க. இந்த கலாவதியோடைய பாடி எடுத்துட்டு போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு அனுப்புனா இந்த அம்மா வந்து கழுத்துல நிறைய தடயங்கள் இருக்குது, கழுத்தை இறுக்கி தான் அம்மாவுக்கு வந்து இறப்பு வந்திருக்குங்கிறது இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வருது. சரி இந்த சரத்குமார்கிட்ட என்ன நடந்துச்சு, இதை பண்ணது யாரு, நீ மட்டுமா, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்கா? ஏன்னா இந்த அம்மா வந்து ஒரு வயதான அம்மா 54 வயசு, இந்த பையனுக்கு 31 வயசு அப்படின்னா இதுக்குள்ள தவறான ரிலேஷன்ஷிப்பை தாண்டி வேற ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற மாதிரி போலீஸ் வந்து அந்த கேஸை மூவ் பண்ணிருக்காங்க. இந்த சரத்குமார் யாரு, இவனுக்கு ஏதாவது கிரிமினலா இருந்திருக்கானா, சட்ட பதிவேடு குற்றவாளியா இருந்திருக்கானா, அதாவது இவன் மேல ஏற்கனவே எஃப்ஐஆர் ஏதாவது இருந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணா கிளீனா இருக்கு, ஒரு இது வரைக்கும் வேற எந்த குற்றமும் செஞ்சதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை. இந்த சரத்குமாருடைய ஃபேமிலியை பத்தி அவங்க என்கொயரி பண்ணி அவங்க அப்பா அம்மாட்ட போய் அவங்க விசாரிச்சா அவங்க அப்பா அம்மா வந்து இப்படி ஒரு பையனை நான் வந்து பெற்றதுக்காக ரொம்ப நாங்க வருத்தப்படுறோம், அதனால நாங்க அவனை அடிச்சு வீட்டை விட்டு விரட்டிட்டோம்,
அவனுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அதனால எங்க கிட்ட பத்தி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமா கோவப்படுறாங்க. சரிப்பா, இது இப்படி ஒரு தப்பு நடந்திருக்கு, அவனை பத்தி சொல்லுங்க என்ன ஏதுன்னு அக்கம் பக்கம் விசாரிச்சிருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து விசாரிச்சா இப்போ அவங்க சொல்றாங்க, இந்த பையன் வந்து 20 வயசுலயே, இந்த பையன் காலேஜ் படிக்கிற காலகட்டத்தில இருந்தே ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு பிஹேவியர் உள்ள பையனா மாற ஆரம்பிச்சிருக்கான். போதை, டெய்லியும் தண்ணி, அது இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா பொம்பளை பொம்பளை பசங்களுடைய சகவாசம் அவனுக்கு ஆரம்பிச்சிருக்கு. லவ் பண்றேன் அப்படின்னு ஆரம்பத்துல சுத்தினவன் நிறைய வயதானவங்களுடைய கல்யாணம் ஆனவங்க கூட இந்த மாதிரி கான்டாக்ட் ஏற்படுத்திக்கிறங்கிறது அவனுக்கு வந்து பழக ஆரம்பிச்சிருக்கான். ரொம்ப ஒரு உச்சகட்டத்துக்கு போன இந்த கெட்ட பழக்கத்துல போன இந்த பையன் ஒரு கட்டத்துல நிறைய பிராஸ்டியூட் கூட பழக ஆரம்பிச்சிருக்கான். வீட்டுக்கே அவங்க அப்பா அம்மா இல்லாத காலகட்டத்துல வீட்டுக்கே பிராஸ்டியூட்டை கூட்டிட்டு வர ஆரம்பிச்சிருக்கான். இது அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிய ஆரம்பிச்சோன்னே, இல்ல இந்த பையன் வந்து ரொம்ப கெட்டு போயிட்டான், அதனால இனிமே இந்த வீட்டுல வச்சிருந்தோம்னா சொந்த அம்மாவுக்கே பிரச்சனை வரும், கூட பிறந்த தங்கச்சிக்கே பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கே வராதுன்னு சொல்லி அவங்க அப்பா அடிச்சு அவனை விரட்டி இருக்கிறாரு. வீட்டை விட்டு 27 வயசுல இந்த சரத்குமார் வீட்டை விட்டு வெளில வந்தவன். சரி, நம்ம இனிமே தனியா வாழலாம், ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்தவன். சரி, தனியா வீடு வேணுமே, வேற எந்த வேலைக்கு போக மாட்டாவன், பொறுக்கித்தனமா வீட்டுல இருந்து பணத்தை எடுத்து சுத்திட்டு இருந்த பையன் இல்லையா, அதனால இவன் தங்கிட்ட இருந்த அந்த கான்டாக்ட் இப்போ கரண்ட்ல ஒரு 5 பெண்கள்கிட்ட அவன் பழகிட்டு இருந்திருக்கான். அந்த 5 பேர்கிட்டயுமே என்ன பண்ணுவான்னா, காசு வாங்கி ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்திருக்கிறான். இவன் அவங்க கிட்ட வந்து எல்லாருமே அந்த வீட்டுக்கு வர வைப்பானா, வர வச்சுட்டு அவங்க கூட எல்லாம் வந்து தவறான பழக்க வழக்கத்துல இருந்திருக்கான். அப்போ அவங்க கிட்ட செலவுக்கு பணம் வாங்க ஆரம்பிப்பான். அப்படி இந்த இவனுடைய கான்டாக்ட்ல இருந்தவங்கல்ல எல்லாருமே சின்ன பொண்ணுங்க, கல்யாணம் ஆனவங்க. ஒரு பொண்ணு வந்து காலேஜில் படிக்கிற பொண்ணு, இந்த மாதிரி இருந்துட்டு அதுல அந்த 5 பேர்ல ஒரு அம்மாவை தான் இந்த கலாவதி இருந்திருக்காங்க. இவங்க வந்து இந்த பொண்ணுங்கள்ட்டே காசை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கான். யாருமே வேலைக்கு போறவங்க கிடையாது, படிக்கிறவங்க. அதனால 100, 200 இந்த அளவுல தான் அந்த பெண்கள்னால பணம் கொடுக்க முடிஞ்சிருக்குது. அதனால பர்சனல் லோன் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொபைல் ஆப் மூலமெல்லாம் கடன் வாங்க முடியாது இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் இவங்க வாங்கி தர சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வாங்கி கொடுத்தவங்க கொஞ்ச நாள்ல வந்து திருப்பி கட்ட முடியலங்கிறதுனால இவனை நெருக்கடி கொடுத்துருக்காங்க. எப்படியோ கட்டினதான் வீட்டுக்கு தெரிஞ்சு போயிடும், அதனால கட்டணும்னு சொல்லிட்டு பணத்தை திருப்பி திருப்பி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி இவன் வந்து பயங்கரமான பண நெருக்கடியில இருந்திருக்கான் இந்த சரத்குமார். இப்படி இந்த கதையெல்லாம் வந்து ஓபன் பண்றாங்க. இந்த கதையெல்லாம் போயிட்டு இருக்கும்போது, சரி இந்த கலாவதிக்கும் இந்த சரத்குமாருக்கு எப்படி பழக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு போலீஸ் என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த சரத்குமார் சொல்லியிருக்கான், இவன் வந்து 27 வயசுல வீட்டை விட்டு வெளில வந்தான் இல்லையா, அப்போ இவன் பண தேவைக்காகவும் இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படிங்கிறதுனாலையும் இந்த மாதிரி கல்யாணமாக ஆன பெண்கள் யாரா இருந்தாலும் அவங்க கூட வந்து இவன் தவறான நோக்கத்துலதான் பழக ஆரம்பிச்சிருக்கான், தேட ஆரம்பிச்சிருக்கான். அப்படி தேடி வரும்போது இவனுக்கு ஒரு கான்டாக்ட் கிடைச்சிருக்கு. அந்த கான்டாக்ட் வந்து கலாவதி. அவங்களுக்கு 52 வயசு, சரியா 2 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல குடும்ப பெண்ணா இருந்திருக்காங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு பிசிக்கல் நீடு இருந்திருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப காலம் பிரிஞ்சதுனாலயோ என்னவோ அவங்களுக்கு இந்த பிள்ளைங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பிசிக்கல் நீடு இருந்திருக்கு. அந்த நீடுக்காக அவங்களும் வந்து ஒரு அழகு பாஞ்சி இருந்திருக்காங்க. அப்படி இந்த பையன் கூட சாதாரணமா பேச ஆரம்பிச்சவங்க. அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு பிசிக்கல் நீடு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சரத் என்ன பண்ணியிருக்கான், வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள வந்து ஆக்குபை பண்ணி இப்போ அவங்களுடைய தேவையை தீர்க்க ஆரம்பிச்சிருக்கான். இந்த அம்மாவுக்கு அது ரொம்ப பிடிச்சு போச்சு, அந்த இல்லீகல் கான்டாக்ட். ஒரு கட்டத்துல ஹஸ்பண்ட் வந்து அவர் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் ஆனதுக்கு அப்புறம் கூட, ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து வீட்டுல தங்கி இருக்கும் போது கூட இந்த கான்டாக்ட் அவங்க விரும்ப ஆரம்பிச்சாங்க. அதுக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன், கோயிலுக்கு போறேன், மார்க்கெட்டுக்கு போறேன் அப்படிலாம் சொல்லி போய் சொல்லிட்டு நேரா அவங்க வந்து இங்க வந்துருவாங்க. வந்துட்டு இவங்க 2 பேரும் ஒன்னா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா ஈவினிங்ல போயிடுவாங்க. இப்படியே போயிட்டே இருந்திருக்குது. இந்த சரத்குமாரோடைய கான்டாக்ட்லயே ஓரளவு பணம் வச்சிருப்பாங்கன்னு அவன் கெஸ் பண்ணது இந்த அம்மா தான். அதனால இந்த கலாவதி கிட்ட ரொம்ப பண நெருக்கடி வந்தோம்னா கேட்டிருக்காங்க, எனக்கு வந்து நீங்க சில லேக்ஸ் கொடுங்க, எனக்கு கடன் இருக்கு, நான் வந்து கொஞ்ச நாள்ல தந்துறேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டிருக்கான். அந்த அம்மா தெளிவா சொல்லியிருக்காங்க, இல்லப்பா என்கிட்ட பணமே கிடையாது, என்னுடைய அக்கௌண்ட் ஃபுல்லா என்னுடைய வீட்டுக்காரர் தான் மெயின்டைன் பண்றாரு, அதனால என்கிட்ட பணம் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே இவனுக்கு ஒன்னும் பண்றது தெரியல. இருந்தாலும் இந்த விஷயம் போயிட்டே இருக்கும்போது 2 பேரும் கான்டாக்ட்லயே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல இந்த லோன் வாங்கின அந்த மத்த பெண்கள்லாம் குடுன்னு நெருக்கடி ஆரம்பிச்ச உடனே இப்போ இவனுக்கு வேற வழி தெரியாம இந்த கலாவதி வந்து பணம் கேட்டா கொடுக்கவே கொடுக்காது. ஆனா கலாவதி கிட்ட பணம் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ஏன்னா கலாவதி வரும்பொழுது தங்க வளையல் போட்டிருக்காங்க, தங்க தாலி போட்டிருக்காங்க, மோதிரம் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி தங்கமாவே ஒரு 10-15 பவுனுக்கு அவங்க போட்டிருக்காங்கிறது அவனால அதை பார்த்துட்டாங்க. உடனே ஜனவரி 19ஆம் தேதி இவங்க இந்த பையன் வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்கான் இந்த அம்மாவை சந்திக்கணும்ட்டு. இந்த அம்மாவும் போய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்திருக்காங்க. வந்தவங்க இவன் மதியான நேரத்துல நல்லா சாப்பிட்டு நிறைய சரக்கு போட்டு இந்த அம்மா கூட இருந்திருக்கான். இருக்கும் பொழுதே 2 பேரும் அப்படி இருக்கும் பொழுதே
இந்த அம்மாவுடைய ஷால் எடுத்து கழுத்துல நெரிச்சு கொண்டுட்டான். அவங்களுடைய நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்ச நேரத்துல இந்த அம்மாவுடைய உடலை இழுத்துட்டு போய் பாத்ரூம்ல வச்சு பூட்டியிருக்கான். பூட்டினதுக்கு அப்புறம் கையில ஒரு 10-15 பவுன் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே பயங்கர ஹாப்பி ஆயிருக்கான். மறுபடியும் குடிச்சிருக்கான். குடிச்சிட்டு அங்கேயே தூங்கியிருக்கான். மத்தியானத்துல தூங்கிட்டு அப்புறம் 6 மணிக்கு மேல பக்கத்துல காலேஜ்ல படிச்சிருந்த அந்த இன்னொரு பொண்ணு கூட கான்டாக்ட்ல இருந்தா சொன்னேன் இல்லையா, அந்த பொண்ணை வர வச்சிருக்கான். இந்த சந்தோஷத்துல அந்த பொண்ணு கூடயும் ஒரு 2-3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான். அந்த பெண்ணுக்கு தெரியாது இந்த வீட்டுல கொலை பண்ணி ஒரு பாடி ஒண்ணு பாத்ரூம்ல இருக்குங்கிறது தெரியாம இவன் கூட அந்த பொண்ணு இருந்துட்டு போயிருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா சரக்கு போட்டு தூங்கினவன் காலையில எந்திரிச்சிட்டு சரி இந்த எல்லா பிரச்சனையும் தீர்த்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இந்த நகையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஒரு அழகு கடையில வச்சுட்டு பணத்தை வாங்கி ரொம்ப நெருக்கடி கொடுத்த அந்த பெண்கள்ட்ட எல்லாம் ஒரு 50,000 செட்டில் பண்ணிருக்கான். மீதி எல்லாம் தர்றேன்னு சொல்லிட்டு இப்ப பணத்தெல்லாம் கொடுத்துட்டு தான் வெளில போயிட்டு அவரு டீ கடையில இருந்துட்டு டீ சாப்பிட்டுட்டு சரி இந்த பாடி எப்படி நம்ம டிஸ்போஸ் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு தான் அங்க உட்காந்து தம் போட்டு யோசிச்சுட்டு இருந்திருக்கான். இவனை யோசிச்சுட்டு இருந்த இதே காலகட்டத்துல தான் போலீஸ் சிசிடிவி இவனுடைய போன் எல்லாத்தையும் வச்சுட்டு ட்ரேஸ் பண்ணி இங்க வந்து இவனை தூக்கிட்டாங்க. தூக்குனதுக்கு அதுக்கப்புறம் இந்த எக்ஸ் மிலிட்டரி மேன் வந்து தான் பொண்டாட்டியை பத்தி சொன்னது எதுவுமே அவர் நம்ப மாட்டேங்கிறார். அவங்க 2 பிள்ளைங்களும் அதாவது பேரம்பேத்தி வரைக்கும் இருக்குது அந்த அம்மாவுக்கு, நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்புறம் அவங்களுடைய போன் கான்டாக்ட்ல யாருக்கு அதிகமா பேசியிருக்காங்கிற லிஸ்ட் எடுத்திருக்காங்க. 2 பேருக்கு வாட்ஸ்அப் சேட்ஸ் எடுத்து காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஆமா இப்படி நடந்திருக்கு அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் அந்த பையன் சரத்குமாரை வந்து கைது பண்ணிருக்காங்க. இப்போ அவன் வந்து ஜெயில இருக்கான். அவன் மேல கேஸ் நடந்துட்டு இருக்குது. இந்த அம்மா வந்து ஒரு 25 வயசுல கல்யாணம் ஆன அம்மா 50 வயசு வரைக்கும் படாத பாடுபட்டு ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்பி 2 பிள்ளைங்களை பெற்று 2 பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்போ கடைசி காலத்துல தன் புருஷன் வந்து சேர்ந்து வாழலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த அம்மாவுடைய அந்த சபலத்தினால இன்னைக்கு வந்து அந்த அம்மா அவ்வளவு பெரிய கெட்ட பேரோடைய இறந்து போயிட்டாங்க. இந்த கெட்ட பேருடைய இந்த மனைவி இப்படிப்பட்டவங்கிறத இந்த ஹஸ்பண்ட் வந்து இதுக்கப்புறம் அவர் வாழ்ற வாழ்க்கை, இந்த 2 குழந்தைங்களுடைய அந்த 2 பிள்ளைங்களுடைய வாழ்க்கை, இது எதுவுமே வந்து அந்த அம்மா யோசிச்சுட்டு பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த இப்படி ஒரு விஷயத்துக்குள்ள அவங்க உள்ள இறங்கும் போது இப்படியான விஷயம் ஆந்திராவுல வந்து நடந்து அந்த ஏரியா முழுவதும் பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. இது மனதை உழுக்கிற ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா வந்து அந்த தவறான ஆசைக்கு இடம் கொடுத்தா ஒரு குடும்பம் எப்படி அழியும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்பவம். இதுக்குள்ள நம்ம அந்த பெண்ணை மட்டும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது. அந்த கணவர் சைட்ல இருந்து அந்த அம்மாவுக்கு தேவையான விஷயம், அது அன்பா இருக்கலாம், ஆதரவா இருக்கலாம், பிசிக்கல் நீடா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு ஒரு மிஸ் ஆயிருந்திருக்கு. அதை ஒரு சரியா ஒரு வேலை செஞ்சிருந்தாருன்னா, அந்த அன்பை கொடுத்திருந்தாருன்னா அந்த அம்மாவுக்கு இந்த மாதிரியான சூழல் வந்திருக்காது அப்படிங்கிற இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம நினைக்க வேண்டியது இருக்கு. அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்காம இருக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு நூலில தவறு செய்யறதுக்கான அந்த வாய்ப்பு வருது இல்லையா, அந்த வாய்ப்பை அவங்க வந்து தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம குடும்பம் எப்படி இருக்கணும், குடும்பத்துல இருக்கிற நபர்கள் எப்படி நடந்துக்கணும், தம்பதிகள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கலாவதி வெங்கடேஸ்வரன் இந்த கேஸ்ல யாரு மேல தப்பு இருக்கு, இதை வந்து எப்படி ஃபியூச்சர்ல எல்லாருடைய குடும்பங்களையும் நடக்காம பாதுகாத்துக்கணும்னா என்ன பண்ணுங்கிறத பத்தி நம்ம இன்னும் நிறைய பேச வேண்டிய விஷயம் இருக்குங்கிறதுனால இதை நான் உங்க முன்னாடி நான் முன்வைக்கிறேன். சரி என்பதே நம்ம தொடர்ச்சியாக விழிப்புணர்வு காணொலிகள் மூலமாக இணைந்திருப்போம். நான் உங்கள் ஆர்.எஸ். ராஜா. இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருக்குமா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியாக நம்ம இணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.